வணக்கம். வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு அளவு பிளவுஸை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம பிகினர்ஸ்களுக்காண்டியே முக்கியமா எப்படி பிளவுஸ்ல பாடியில எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது நம்ம பழைய வீடியோஸ்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பிளவுஸ்ல எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கறத பாத்திரலாம். ஏன்னா பிளவுஸ் வந்து நம்ம கையில இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட். இதுல இருந்து எப்படி அளவு எடுக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் பாடியில எடுக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பழைய வீடியோஸ்ல இருக்கு, அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இப்போ இந்த அளவு பிளவுஸ்ல எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அதை எப்படி பிளவுஸ் கட்டிங் போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு பிளவுஸ்னுடைய பின் பகுதியை நல்லா அப்படியே எடுத்து விட்டுறணும். ஏன்னா இந்த ஆம்கோல்ல இருந்து இடது பக்கம் ஆம்கோல்ல இருந்து வலது பக்கம் ஆம்கோல் வரைக்கும் தான் நமக்கு பாடி மெஷர்மெண்ட், பாடி சுற்றளவு நமக்கு தேவை. அதனால பிளவுஸை நல்லா கரெக்டா எடுத்து விட்டுறணும். எந்த இடத்துலயும் அதாவது சுருக்கள் இல்லாம கரெக்டா எடுத்து போடுறேன். நம்ம இந்த கழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது இப்படி போயிடும். அப்படிங்கும்போது நமக்கு அளவு வித்தியாசப்படும். நம்ம என்ன செய்யணும், இந்த ஆம்கோல் ரெண்டையும் கரெக்டா அந்த இடுப்பு பாகம் கரெக்டா கீழே இருக்கிற மாதிரியும் இந்த ஆம்கோல் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைச்சிரும். இது கழுத்து வந்து அகலம் லூஸ் உள்ளதான் செய்யும். நீங்க அதை பார்க்க வேண்டாம். இந்த ஆம்கோல் தான் நமக்கு மெயின். கரெக்டா அப்படி எடுத்து விட்டுட்டு கழுத்து பாகத்தை இப்படி எடுத்து விட்டுட்டு கரெக்டா இடது பக்கம் ஆம்கோல்ல இருந்து ரொம்ப இழுத்துறாம அது மேல டேப்பை வச்சு இந்த சைடு வரைக்கும் எவ்வளவு இருக்கு, 15 இன்ச் வந்து நமக்கு பாடி சுற்றளவு இருக்கு. இதே இதை அப்படியே கீழே வச்சு இடுப்பு சுற்றளவையும் நம்ம எடுத்துக்கலாம். 11 இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவு இருக்கு. அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. பாடி சுற்றளவு 15 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு 11 இன்ச்சு. அடுத்து பின்பக்க உயரம், ஷோல்டர், கழுத்து அகலம், ஆம்கோல் வளைவு, ஆம்கோல் ரவுண்ட் சொல்லுவாங்கல்ல, இந்த அளவுல முதல்ல மெயினா எடுத்துடணும். பேக் சைடு இருக்கும்போது நம்ம இந்த அளவுகள்லாம் எடுத்துடணும். பிளவுஸினுடைய ஹைட் வந்து 11.5 இன்ச் வருது. 11.5 இன்ச்சு லைட்டா நீங்க இழுத்து உயரத்துக்கு மட்டும் நீங்க லைட்டா பிளவுஸ் இழுத்து பார்த்துக்கலாம். கரெக்டா 11.5 இன்ச்சு தான் வருது. இந்த 11.5 அப்படி முதல்ல எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்றத பார்த்துக்கலாம். 11.5 ஆம்கோலுடைய வளைவு, ஆம்கோல் ரவுண்ட் சொல்லுவோம்ல அந்த அளவு கரெக்டா அந்த தையல் இருக்கிற இடத்துல வளைச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கரெக்டா 6.5 இன்ச் வந்து அந்த ஆம்கோலுடைய வளைவு இருக்கு. 6.5 அப்படிங்கும் போது நமக்கு 13 இன்ச் வந்து அதனுடைய அளவு வரும். இப்ப ஷோல்டர் வந்து நீங்க பிளவுஸ்லயே பாக்கணும்னா ஷோல்டருக்குமே நீங்க இந்த கழுத்தை வந்து நீங்க பார்க்க கூடாது. கழுத்து வந்து நம்ம அகலாம் கொடுத்துருப்போம். அதனால நீங்க கழுத்து எப்படி மடிச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்க வேண்டாம். நீங்க கரெக்டா அந்த ஷோல்டரை அவங்க போட்டிருக்க மாதிரிக்கு நம்ம நினைச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டான அளவு வரும். இப்படி கரெக்டா ஷோல்டரை எடுத்து விட்டுட்டு இந்த பாடி சுற்றளவு நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் ஷோல்டர்ல இருந்து இந்த பக்கம் ஷோல்டர் வரைக்கும் அளக்கணும். 9 இன்ச் வந்து கரெக்டா வருது. 9 இன்ச் ஒரு பாயிண்ட். 9 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். 9 இன்ச் வந்து மொத்த ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வருது. இதுல வந்து நம்ம கழுத்து அகலத்தை பிரிச்சு போடணும். இப்ப என்ன செய்யணும், இந்த கழுத்தினுடைய பகுதியில கரெக்டா அவங்களுக்குள்ள ஒரு பீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்டா எடுத்து விட்டுட்டு சென்ட்ரு பாகமா வச்சு இந்த கழுத்தினுடைய அகலத்தை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேலை வச்சு நீங்க பார்த்துக்கலாம். பிகினர்ஸ்களுக்கான இந்த ஸ்டெப்பு 2.5 இன்ச் வந்து கழுத்து அகலம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் தள்ளினா இது வந்து உடம்பு வந்து சின்னதா தான் இருக்கு. நம்ம 2.25 இன்ச் வச்சாதான் உங்களுக்கு தச்சு முடிக்கும் போது 2.5 இன்ச் கரெக்டான அளவு வரும். இப்ப 2.25 வந்து நம்ம வச்சுக்கலாம். இருக்கிற அளவை நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கிறோம். இப்ப கரெக்டான ஷோல்டர் வந்து எவ்வளவு வருது,
1.5 இன்ச் வருது. நீங்க எப்படியும் தனித்தனியா எடுத்துக்கலாம். இல்ல மொத்த ஷோல்டரா எடுத்துட்டு அதுல நம்ம கால்குலேஷன் மெத்தட்ல கால்குலேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். மொத்த ஷோல்டர் அதாவது தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய ஷோல்டர் வந்து 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பிளவுஸை பாத்தீங்கன்னா 1/4 பிளவுஸ் அளவு மாணிக்கு தான் இருக்கு. கரெக்டா எடுத்து விட்டுட்டு நம்ம சின்ன உடம்புங்கிறதுனால கழுத்தெல்லாம் ரொம்ப அகலம் கொடுக்கல, ரொம்ப ஒதுக்கமா தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு நடுவுல கேப் வரல பாத்தீங்களா? கேப் வரலனாலே நமக்கு அது என்னது 1/4 பிளவுஸ். நீங்க ஃப்ரண்ட் சைடு கழுத்தகல் எடுத்தனால எடுத்துக்கலாம், இல்ல பேக் சைடு எடுத்துக்கலாம். பேக் சைடுனா உங்களுக்கு அந்த இதெல்லாம் கரெக்டா இழுத்து விட்டு நம்ம பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். ஃப்ரண்ட் சைடு கரெக்டா அந்த ஹூக் சைடுல நீங்க இந்த வி சைடு வச்சீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறத கழிச்சிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது குழப்பமா இருந்துச்சுன்னா இந்த ஹூக் சைடு வர்ற அளவையே நீங்க எடுத்துக்கலாம். கரெக்டா பாருங்க, 2.25 இன்ச் வந்து நமக்கு சரியான அளவா இருக்கு. ஃப்ரண்ட் சைடு எடுத்த மணிக்கேவும் பேக் சைடு நம்ம இந்த அளவு 2.25 எடுத்தோம், அதே அளவு இங்க இருக்கு. இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான். ஏற்கனவே கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்படியே நம்ம இழுத்து பார்க்கும்போது நடுவுல இந்த தொட்டில் சேஃப் வருதா, இப்படி இழுக்க அது வாட்டுக்கு ஃபிளெக்சிபிளா இருந்துச்சுன்னா அது வந்து கிராஸ் கட்டிங்கு. இல்லாட்டி அது இழுக்கும் போது நம்ம ஒரு இது தெரியல, அப்படியே ஸ்ட்ரைட்டாவே காட்டுது அப்படின்னா அது வந்து நமக்கு நேர் கட்டிங் பிளவுஸு. இப்போ இந்த பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா இழுக்க வருது. இது கிராஸ் கட்டிங் பிளவுஸு. இப்போ ஃப்ரண்ட்டினுடைய உயரம் எடுக்கிறதுக்கு ரொம்ப இழுக்க கூடாது. கிராஸ் கட்டிங்கும் போது மேல தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு பாயிண்ட்ல 7.25 இருக்கு. அந்த 7.25 இருந்து கீழே வரைக்கும் 10 இன்ச் இருக்கு. 10 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கு. அது கூட ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்துக்கணும். டோட்டலா நமக்கு 10.5 இன்ச் ஃப்ரண்ட்டினுடைய முன்பக்க உயரம். 10.5 இன்ச்சு மிச்ச அளவுகளெல்லாம் நம்ம இதுல நம்ம கேப்பை பார்த்துட்டு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளவு கேப் இருக்கோ அதை வச்சுதான் நம்ம பட்டி எடுப்போம். பட்டி அளவு பிளஸ்ல இருக்கிற மாணிக்கு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பேக் உயரம் ஃப்ரண்ட் உயரம் கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பக்கம் வர்ற இந்த பட்டியை வந்து நம்ம மிச்சம் இருக்க கேப் வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப ஸ்லீவினுடைய உயரம் 5.25 இன்ச் இருக்கு. ஸ்லீவ் உயரம் 5.25. ஸ்லீவ் வந்து அகலம் இந்த கை சுற்றளவு பார்த்துக்கோங்க 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இதை நம்ம கை லூஸ் வந்து இழுத்து பார்த்துக்கலாம். 4.25 கிட்ட வருது. நல்லா கொஞ்சம் இழுத்து பார்க்கும் போது 4.25 இன்ச் வந்து வருது. இது எல்லாமே நம்ம இப்ப ரெடி அளவா தான் எடுத்துருக்கோம். எதுவுமே நம்ம இன்னும் ஆட் பண்ணல. இதை ஆட் பண்ணிட்டு தான் நம்ம கால்குலேட் மெத்தட்ல பிளவுஸ் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். அளவு பிளவுஸ் கட்டிங்கிறது நம்ம நேரடியா பிளவுஸை மடிச்சு போட்டு அப்படியே மார்க் பண்ணி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு பிளவுஸ் அந்த மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட்டிங் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். லைனிங் பிளவுஸ் தான் கட் பண்ண போறோம். இப்ப பேக் கழுத்து, அதாவது பேக் சைடு எவ்வளவு நெக்கினுடைய உயரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல அப்படியே ஸ்கேல கூட வச்சுக்கோங்க. கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இதை கரெக்டா நீங்க என்ன செஞ்சுக்கணும், நல்லா ஷோல்டர் மேல இப்படி இழுத்து பார்த்துக்கணும். அப்பதான் லூஸ் விடாம சரியான அளவு வந்து கிடைக்கும். 8 இன்ச் வருது. பேக் நெக்கினுடைய உயரம் 8 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக்கு நாங்க என்ன செய்யணும் தெரியுமா, நல்லா ரெகுலரா, அதாவது நல்லா கொஞ்சம் பிளவுஸ் எப்படி என்னன்னு தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னா கரெக்டா இந்த ரவுண்ட் ஷேப்பை கொடுத்துட்டு இதுல இருந்து இப்படி பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் 5.25 இன்ச் வந்துருக்கு.
கட்டி இப்படி நீங்க டேப்பை அந்த எந்த இடத்துல அந்த கழுத்துடைய அளவு வருதோ அதை இப்படி நீங்க மடிச்சு வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அகலம், அதாவது இறக்கம் வந்து கிடைச்சிரும். இப்ப 5.25 இன்ச் வந்து நமக்கு ஃப்ரண்ட்னுடைய நெக்கு நம்ம 5 இன்ச்சே கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப இறக்கம் கொடுத்துடாம ஸ்டார்டிங்ல தைக்கும் போது கொஞ்சம் பார்த்து தைக்கணும்னா ரொம்ப வந்து இறக்கம் வச்சிடாதீங்க. முதல்ல ஒரு அளவு பிளவுஸ் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பேப்பர் கட்டிங் போட்டு அளந்து கட் பண்ணி பாருங்க. ஒரு கட்டிங்கே 2-3 தடவை நீங்க பண்ணும்போது அளந்து ஒவ்வொரு தடவை நீங்க கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு அளவும் சேஞ்சஸ் தெரியும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க துணியில போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த 8 அளவுகளை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். பாடி சுற்றளவு நமக்கு 15 இன்ச் இருக்கு அப்படின்னா இது வந்து இதை டபுள் ஆக்கும் போது நமக்கு 30 இன்ச்சு சைஸ் உள்ள பிளவுஸ். இது இப்ப நம்ம கட் பண்ண போற பிளவுஸ் சைஸ் வந்து 30 இன்ச்சு. இப்போ அளவு பிளவுஸுங்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. பாடியில மெஷர்மெண்ட் எடுத்தாதான் அது கூட வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இது நம்ம பிளவுஸ்ல எடுத்த அளவுங்கிறதுனால 30 4ஆல டிவைட் பண்ணணும். இது நம்ம 1/4 பிளவுஸ்ன்னு சொல்லிட்டோம், அதனால ஃப்ரண்ட் சைடு நம்ம அளக்க தேவையில்லை. டோட்டலா நமக்கு ஒன் சைடு நமக்கு அது நம்ம அந்த மடிப்பு பாகத்தை விரிச்சு போடும்போது நமக்கு பேக் சைடு உள்ள அளவு வந்துருச்சு. பேக் சைடு உள்ள அளவு 15 இன்ச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் சைடும் அதே 15 இன்ச்சு தான் 1/4 பிளவுஸுங்கும் போது, அதனாலதான் டோட்டல் 30 இன்ச்சு பிளவுஸ் அப்படின்னு. இப்ப 30 4ஆல டிவைட் பண்ணும்போது 7.5 பிளஸ் அது கூட 1.5 இன்ச் வந்து நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காண்டி ஆட் பண்ற அளவு. இடுப்பு சுற்றளவு 11 இன்ச்சு, இது கூட நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. 11 இன்ச்சுங்கும் போது டோட்டலா நமக்கு பார்க்கும்போது 22 இன்ச் வரும். 4ஆல டிவைட் பண்ணும்போது 22 9 20 5.5 இன்ச் வந்து அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு நமக்கு கீழே மார்க் பண்ண வேண்டிய அளவு. பின்பக்க உயரம் 11.5 இன்ச்சு, அது கூட என்ன செய்வோம், நம்ம மேல 1/2 இன்ச்சு தையலுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச்சு வந்து பட்டிக்கு. இது நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்றதுனால டோட்டலா கீழே 1/2 இன்ச்சு மட்டும் கொடுத்தா போதும். டோட்டலா 1 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணா போதும். அப்படின்னா மொத்தம் நமக்கு 12.5 இன்ச்சு வந்து பிளவுஸனுடைய பின்பக்கம் வைக்கணும். ஷோல்டர் வந்து 9 இன்ச்சு, இது வரையும் போது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஆனா ரெடி அளவு வந்து 1.5 இன்ச்சும் கழுத்தினுடைய அகலம் 2.25 இன்ச்சு வந்து எடுத்திருக்கோம். இதை நம்ம பிளவுஸ்ல கட் பண்ணும்போது பார்க்கலாம். ஆம்கோலுடைய வளைவு 13, அதாவது எப்பயும் நம்ம என்ன செய்வோம் 2ஆ டிவைட் பண்ணும்போது நமக்கு 6.5 இன்ச்சு வந்து அந்த ஆம்கோலுடைய வளைவு வரணும். முன்பக்க உயரம் வந்து 10.5, ஸ்லீவினுடைய உயரம் 5.25. இப்ப இது கூட நம்ம என்ன செய்யணும், 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படின்னா 5.25 இன்ச்சு வரும். ஏன்னா மேல ஷோல்டருக்கு ஜாயின் பண்றதுக்காண்டி 1/2 இன்ச்சு. அதே மாதிரி ஸ்லீவினுடைய அகலம் 4.25, அதே தான். இதுக்கு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன செய்வோம், தையலுக்காண்டி மட்டும் 1.5 இன்ச்சு வந்து விடுவோம். பிளவுஸினுடைய நெக்கு 8 இன்ச்சு, பேக் நெக்கு 8 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 5 இன்ச்சு. இப்போ இதை எப்படி பிளவுஸ்ல கட்டிங் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். 30 இன்ச்சு சைஸ் உள்ள அளவு அப்படிங்கிறதுனால 70 பாயிண்ட் கிளாத் தான் எடுத்துருக்கேன். 70 பாயிண்ட் போதும் இந்த அளவுக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன அளவு உள்ள பிளவுஸ் இது அப்படிங்கும்போது 70 பாயிண்டே உங்களுக்கு மிச்சமா தான் இருக்கும். கீழே 1/2 இன்ச்சு நம்ம என்ன செய்வோம், அடிச்சு திருப்புறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க. பிளவுஸினுடைய மொத்த உயரம் வந்து தையலுக்கும் சேர்ந்து நமக்கு 12.5 இன்ச் வந்து இருக்கு. அதாவது டோட்டல் கீழே நான் பட்டிக்கு நான் மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அதே சேர்த்தே தான் நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஏன்னா சேர்த்தே நம்ம மார்க் பண்ணிட்டோம், அதனால 12 இன்ச்சு 12.5 தேவை. 1/2 இன்ச்சு நான் கீழே விட்டதுனால டேப்பை அந்த கோட்டு மேல வச்சுட்டு 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு மொத்த ஷோல்டர் வந்து 9 இன்ச்சு வந்துச்சு, அதை சும்மா ரஃபா மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சு புரிதலுக்காண்டி அதை நம்ம 2ஆ போடும்போது நமக்கு 4.5 இன்ச் வரும். 2ஆ நம்ம மடிச்சு போடும்போது நமக்கு 4.5 இன்ச், 2ஆ டிவைட் பண்ணும்போது நமக்கு 4.5 இன்ச்சு. இப்போ நமக்கு ரெடியான ஷோல்டர் அளவு 1.5 இன்ச்சும் கழுத்து அகலம் 2.25 இன்ச்சு வந்துச்சு. இப்போ 2.25 1.5 சேர்க்கும் போது 2.25 3.25 இன்ச்சு வந்து டோட்டலா வருது. அது கூட நம்ம என்ன செய்வோம், 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு விடுவோம். அதாவது 2.25னா நம்ம 2.5 இன்ச் வந்து நம்ம என்ன செய்வோம், கழுத்து அகலம் கொடுப்போம். இப்போ 1.5 இன்ச் வந்து நமக்கு ஷோல்டருடைய அளவு அப்படின்னா
அது கூட என்ன செய்வோம், 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விடுவோம், அதையும் சேர்த்துக்கலாம். தச்சு முடிக்கும் போது உங்களுக்கு 2.25 வந்துடும். அதே மாதிரிக்கு ஷோல்டர் வந்து 1.5 இன்ச் தேவை. இப்போ 2 இன்ச்சு நம்ம வச்சிருக்கோம். உங்களுக்கு தச்சு முடிக்கும் போது உங்களுக்கு அந்த 1.5 இன்ச் வந்து கரெக்டா வந்துடும். இப்போ ஷோல்டருக்கு நம்ம சேர்த்தே தான் மார்க் பண்ணியிருக்கோம், அதே நான் ரஃபா மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கினுடைய இறக்கம் 8 இன்ச்சு. மேல நம்ம 1/2 இன்ச்சு அந்த ஷோல்டருக்கு கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு கரெக்டா இருக்கும். கீழையும் அதே 2 நம்ம ப்ளவுஸ்ல பார்த்துருக்கோம், ரொம்ப வந்து அகலம் கொடுக்கல. 2.5 இன்ச்சுக்குள்ளே தான் நல்லா அகலம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேயே 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அடிக்கும் போது சரியான அளவாக தான் இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணிக்கலாம். நெக்கினுடைய வளைவு இதுலயே நம்ம அகலம் கொடுத்தாலே போதுமானதா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வந்து அகலம் தேவை கிடையாது. இதே நல்ல ரவுண்ட் நெக்கா வச்சிடலாம் உங்களுக்கு. இப்போ நமக்கு மொத்த ஷோல்டர் வந்து 9 இன்ச்சு. அது 2ஆல டிவைட் பண்ணும்போது கரெக்டா 4.5 இன்ச்சு. அதுக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2.25 இன்ச்சு நமக்கு பிளவுஸ்ல அளக்கும் போது 2.25 இன்ச்சு வந்து நெக்கினுடைய அகலம், 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 2.5 இன்ச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரிக்கு 1.5 இன்ச் ரெடி அளவு ஷோல்டர் வந்துச்சு. அதுல என்ன செஞ்சிருக்கோம், 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 இன்ச்சு ஷோல்டர் வச்சிருக்கோம். தச்சு முடிக்கும் போது உங்களுக்கு 1.5 இன்ச் வந்து ஷோல்டர் வந்து கிடைச்சிடும். டோட்டலா 4.5 இன்ச்சுக்குள்ளேயே உங்களுக்கு ஷோல்டர் அளவும் கழுத்தினுடைய அளவும் வந்துருச்சு. இப்போ நமக்கு ஆம்கோல் வளைவு வந்து, அதாவது ஆம்கோல் ரவுண்டு வந்து 6.5 இன்ச் வேணும். இப்போ மேலே 4 இருக்கிறதுனால அந்த 4.5 முதல்ல வச்சு பார்க்கலாம். 6 இன்ச் வருது, இல்லாட்டி 5 இன்ச்சு எதுனாலும் சரி. 1/2 இன்ச்சு இறக்கமே வச்சு பாருங்க. ஆனா கை சின்ன கையா தான் இருக்கு. ஆனா நமக்கு ஆம்கோலுடைய வளைவு 6.5 இன்ச் வேணும். சும்மா ரஃபா வச்சா நமக்கு 6 இன்ச் வருமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நமக்கு பாடி சுற்றளவு 30 இன்ச்சுங்கும் போது அதை 4ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 7.5 வந்துச்சு. 7.5 மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து 1.5 இன்ச்சு தையல்காண்டி ஆட் பண்றோம். அஞ்சு இன்ச்சு தான் வச்சிருக்கேன் மொத்தத்துக்கு, ஏன்னா 1/2 இன்ச்சு மேல நமக்கு ஷோல்டருக்கு போயிடும். 4.5 இன்ச்சே கொடுக்கலாம்னா நம்ம அது வந்து நம்ம ஷோல்டருக்கு கீழே எடுத்தா 4.5 இன்ச்சு கொடுக்கலாம். நம்ம மேல ஷோல்டர்ல இருந்து எடுக்கிறதுனால நான் மேல இருந்தேவும் 5 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஷோல்டருக்கு சேர்த்தே நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோலுடைய வளைவு ஓகே. இந்த ஆம்கோலுடைய வளைவு வந்து 6.5 இன்ச்சு வேணும். எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. மேல 1/2 இன்ச்சு விட்டு தள்ளி வச்சு பார்க்கும்போது 5 இன்ச்சுங்கிறது ரொம்ப நிறைய தான் இருக்கு. 4.5 வச்சுக்கலாம். இப்படியே அளந்து பாக்குறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது. நமக்கு அப்பதான் நமக்கும் சரி இந்த அளவுக்கு இந்த அளவு தான் சரியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கை வந்து பெரிய கையா இருக்கும். அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு வரும். இப்படி நம்ம நிறைய வச்சுட்டு அப்புறம் குறைக்கிறோமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி இந்த அளவுக்கு இப்படி வச்சாதான் சரியா இருக்கு போலன்னு நமக்காவே ஒரு புரிதல் வர்றதுக்காண்டி தான் இப்ப நம்ம செக் பண்ணி பாத்துக்கிறோம் எந்த அளவு வச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத. மேல வரைஞ்சிருக்க அளவுதான் கரெக்டா நெருக்கி வரையும் போது 6.25 பாத்தீங்களா, 6.25 கிட்ட வருது. அப்படின்னா நம்ம கீழே தள்ளி தையல் வர்ற இடத்துல, இது வந்து நம்ம கட்டிங் பண்ற இடம், கட்டிங் பண்ற இடத்துல 6.25 கிட்ட வருதுன்னா நமக்கு தைக்கிற அளவுல 6.5 இன்ச்சு வந்து கரெக்டா நமக்கு காட்டுது. 6.5 இன்ச்சு அளவு சரியான அளவா இருக்கும். கீழே கிப் ரவுண்டு நமக்கு 22, அதை 4ஆல டிவைட் பண்ணும்போது 5.5 இன்ச் வந்தது. இந்த 5.5 மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு போதும் இவங்களுக்கு கீழே டாட்டுக்கு. அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்கு. இப்ப எல்லா அளவுகளையும் சேர்த்து விட்டுறலாம். ரொம்ப சின்ன அளவா இருக்கும் போது நம்ம பார்த்து பார்த்து தைக்க வேண்டியது இருக்கும். எது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கிளாத் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால குட்டி அளவுலாம் தைக்கும் போது கவனமா பார்த்து கட் பண்ணுங்க. சின்ன அளவுல இருந்து போகும்போது உங்களுக்கு புரியவும் நல்லா செய்யும். இப்ப கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் சைட.
இது ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அவங்க, அதனால 2 லைனிங்குமே நான் ஒண்ணா போட்டிருக்கேன். நீங்க இதே அளவு மெஷர்மெண்ட்டை எழுதி வச்சுட்டு முதல்ல நீங்க பேப்பர் கட்டிங் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா அளவுகளுமே கரெக்டா நீங்க எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களாவேவும் மெஷர் பண்ணி அதை பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிதல் இருக்கும். அதே மாதிரிக்கு கீழே என்ன செய்யணும், நம்ம 1/2 இன்ச் வந்து ஏற்றி மார்க் பண்ணணும். டாட்டுக்காண்டி இதுக்கு கரெக்டா அந்த சென்டரை மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல டாட் வந்தா போதும். உங்களுக்கு ரொம்ப கம்மியா பிடிச்சாலே போதும். ஒரு 3 இன்ச்சு ஹைட்டு கழுத்து இவ்வளவு இருக்குன்னா அந்த கழுத்துக்கு 1 இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க ஷார்ப்பா போகும்போது அது மேல வரைக்கும் போய் ஜாயிண்ட் ஆயிரும். நீங்க எப்படி டாட் பிடிக்கும் போது நல்லா ஷார்ப்பா கொண்டு போய் பாத்தீங்களா, அப்ப அந்த நெக்கு கிட்ட ஒட்டி போயிடும். இந்த அளவுக்கு நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா தான் தச்சு முடியும் போது இந்த இடத்துல போய் ஷார்ப்பா நிற்கும். அந்த பிளவுஸ் நெக்கு கிட்ட வந்து உங்களுக்கு எந்த தொங்கு மணி விழுகிறது இல்லாம நல்லா நீட்டா இருக்கும். இப்போ இந்த இடத்துலதான் நமக்கு கட்டிங் வரணும். ஆம்கோலுக்கு வந்து 1க்கு 2 தடவை நீங்க கட் பண்ணி வரைகிறதுல தப்பே இல்லை. முதல்ல 5 இன்ச்சு வச்சோம், அது சரியா வரல, எக்ஸ்ட்ரா வருது. 7 இன்ச்சு கிட்ட காட்டுது, நமக்கு 6 இன்ச்சு தான் நமக்கு தேவை. அதனாலதான் மேல ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி வைக்கும் போது நமக்கு சரியான அளவு கிடைச்சிச்சு. 6.25 கிட்ட வருது. அப்பதான் நம்ம தச்சு முடிக்கும் போது அவங்களுக்கு 6 இன்ச்சு வந்து வரும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது. இப்ப 2 கிளாத்லயுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம், பேக் சைடு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவ் எடுத்துடலாம். எப்பயுமே பேக் எடுத்துட்டு நீங்க ஸ்லீவ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து எக்ஸ்ட்ரா இது ஜாயின் எதுவும் போடாம கரெக்டான இடமா வரும். சின்ன ஸ்லீவுங்கிறதுனால நமக்கு ஃபுல்லாவே மடிச்சு போட்டுக்கலாம், கரெக்டா இருக்கும். இதுக்குமே நம்ம கீழே ஒரு 1/2 இன்ச்சு வந்து அடிச்சு திருப்புறதாண்டி கொடுத்துடலாம். ஸ்லீவனுடைய உயரம் வந்து நமக்கு 5.25, அதுல 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காண்டி. அப்படின்னா 5.25 இன்ச்சு வருது. அதே 5.25 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா போடு. கீழே அடிக்கை சுற்றளவு வந்து நமக்கு 4.5 இன்ச்சு 4.25 இன்ச்சு. அந்த 4.25 மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காண்டி. இப்போ உங்களுக்கு 6.5 இன்ச்சு வந்து நமக்கு ஆம்கோல் வந்துச்சா, இந்த 6.5 இன்ச்சை ரஃபா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு ஆம்கோலுக்கு சரியா வருதா நம்ம செக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம கொஞ்சம் குறைச்சி வைக்க வேண்டியது வரும். கரெக்டா இருந்துச்சுன்னா அதே அளவே வச்சுக்கலாம். பாருங்க, 6.5 இன்ச்சு நம்ம கிராஸ்ல கொடுக்கும்போது இந்த ஆம்கோலுக்கும் அதுக்கும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கிட்ட டிஃப்ரெண்ட் வருது. சரிதான் தெரியல. இப்போ பாருங்க, மேல நம்ம 1/2 இன்ச்சு எப்பயும் போல ஷோல்டர் போட்டுட்டோம். ஷோல்டர் போட்டுட்டு எப்பயுமே என்ன செய்வோம், இந்த கிராஸை வந்து நம்ம அளந்து பார்ப்போம். இந்த ஆம்கோலுடைய வளைவை இதில் வச்சு பார்க்கும்போது நமக்கு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது. இப்போ நம்ம 6 இன்ச்சு ஆம்கோலா வச்சுக்கலாம். கிராஸ்ல பார்க்கும்போது 6 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். இது 2.5 இன்ச்சு. இதனுடைய கேப் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதனுடைய கேப் 2.5 இன்ச்சுனா அந்த 2.5 இன்ச்சு நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கிளாத்தை வச்சு பார்க்கலாம். இந்த பிளஸ் சிம்பிள் போட்டு பாத்தீங்களா, இந்த அடையாளம் தான். நமக்கு இப்ப நம்ம மார்க் பண்ண இடம் சரியான அளவா வருது. கரெக்டா நமக்கு இந்த பாயிண்ட்டும் அந்த வரைஞ்சிருக்க அந்த பிளஸ் பாயிண்ட்டும் கரெக்டா வருது. இந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். அந்த வளைவா கொடுத்துருங்க. இந்த இடத்துல இதுல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு போகும்போது முன்னாடியே கொஞ்சம் தள்ளியே மார்க் பண்ணிக்கலாம். இது அளவு சின்ன அளவுங்கிறதுனால ரொம்ப வந்து ஃப்ரண்ட் அளவு வந்து கொடுக்க வேண்டாம். ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கிற மணிக்கு ஃப்ரண்ட் அளவு கொடுத்துக்கலாம்.
இப்போ இது வந்து ரெடியான அளவு அப்படின்னா இதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு. கரெக்டா இந்த இடம் தையல் வரணும் அப்படிங்கறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரிக்கு இந்த பாயிண்ட் நமக்கு ஸ்லீவ் அட்டாச் ஆகிற இடம் கரெக்டா. அதே மாதிரிக்கு ஃப்ரண்ட் சென்டர் கட் பண்ணும்போது சின்னதை கட் பண்ணுங்க, ரொம்ப வந்து அகலமா கட் பண்ணிடாதீங்க. இது அப்படியேவும் 2 ஸ்லீவ் இதுல இருக்கு, அதாவது 2 பிளவுஸினுடைய ஸ்லீவ் இருக்கு. கரெக்டா எடுத்து விட்டுக்கோங்க. ஒன்று போட வர மாதிரி எடுத்துட்டு ரெண்டையும் ஒரே அளவு வச்சுட்டு இப்படி வச்சு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும். இவ்வளவு நேரம் அப்படி ரொம்ப சீசன் டயத்துலலாம் 2-3 பிளவுஸ் போட்டு கட் பண்ணும்போது நமக்கு வேலை வந்து ஈஸியா முடியும். டக்கு டக்குன்னு நமக்கு அடுத்தடுத்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். இப்போதும் கொஞ்சம் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் ஒவ்வொன்றா போட்டு கட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா கொஞ்சம் கை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க அப்படியே 2 பிளவுஸா போட்டு கட் பண்ணுங்க. அப்புறம் 3 பிளவுஸ் கட் பண்ணுங்க. 4 பிளவுஸ் வரைக்கும் போட்டு அழகா கட் பண்ணலாம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டா ஸ்லீவ்ல கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்துடலாம். கட் பண்ணிட்டு வரும்போதே அந்தந்த கலரை வந்து மேட்ச் பண்ணி வச்சுட்டே வாங்க. அப்புறம் உங்களுக்கு மாறாம இருக்கும். கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான் பார்த்துருவோம். ஆனால் பிளவுஸ் வந்து நம்ம கிராஸ்ல தான் போடணும். நம்ம அளவு பிளவுஸ்ல தான் நம்ம டேரக்டா மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு பிளவுஸ் கட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் உங்க வீட்டில் இருக்க அளவு பிளவுஸ்களை வச்சு ஒரு நோட்டை போட்டு என்ன அளவு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க. இப்போ 30 சைஸ் பிளவுஸு அப்படின்னா அதை நீங்கள் 30 இன்ச் சைஸ் அளவுல பிளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு 32 என்ன அளவு உங்களுக்கு எடுக்கிற பேக் சைடு எது எடுக்கிறீங்களோ அதை அப்படியே டபுளா போட்டிங்கன்னா உங்களுக்கு முழு பிளவுஸினுடைய அளவு வந்து கிடைச்சிரும். அதை டபுள் ஆகிட்டு நீங்க அதை 4ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு பக்கம் நம்ம அப்படி மடிச்சு போடும்போது என்ன பேக் சைடு அளவோ அதனுடைய அளவு வந்து நமக்கு கிடைச்சிடும். இங்க வரையும்போது லைட்டா ஒரு 1/4 இன்ச்சு மேல தூக்கி அதே மாதிரிக்கு இங்க ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கீழே போகும்போது ஒரு 1.5 இன்ச்சு கிராஸா இதனுடைய சென்டர் பாகம். அதே மாதிரிக்கு ஃப்ரண்ட்ல எந்த அளவு வருது அப்படிங்கிறத அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா அளவுகளும் எடுத்து மார்க் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த பேக் சைடு கிளாத் வந்து நம்ம எடுத்துடலாம். 1-2 தடவை கரெக்டா செக் பண்ணிட்டு எல்லா அளவும் கரெக்டா மார்க் பண்ணிருக்கோம்னு பார்த்துட்டு இந்த இதை ரிமூவ் பண்ணுங்க. இதை எடுத்தாச்சு. ஆம்கோல் சைடு எப்பயும் நம்ம என்ன செய்வோம், அந்த சென்டரா அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிருக்க இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு வர மணிக்கு கட்டிங் கொடுப்போம். ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு 5.25 இன்ச்சு, நம்ம ஆனா 5 இன்ச்சே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா முன்னாடி கொஞ்சம் ரவுண்டா கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஷோல்டருக்கு கீழே தான் மார்க் பண்ணணும். மேல 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு கீழே நீங்க வச்சீங்கன்னா ரெடி அளவு அப்படியே வச்சுக்கோங்க. மேல ஷோல்டர்ல இருந்து நீங்க வச்சீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதனாலதான் நீங்க பிளவுஸ்ல எடுக்கும்போது நம்ம எப்பயுமே ஷோல்டர் தையலுக்கு கீழே தான் நம்ம எடுத்திருக்கோம். பிளவுஸ் நெக்கினுடைய அகலம் 8 இன்ச்சு ஷோல்டருக்கு கீழே தான், அதாவது தச்ச இடத்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். மேல தையலுக்கும் சேர்த்து நம்ம எடுக்கல. அதனால அந்த ஷோல்டர் அளவை விட்டுட்டு நீங்க என்ன செய்யணும், அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணணும். பேக் சைடு நான் அப்படிதான் மார்க் பண்ணியிருப்பேன், கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு நெக்கு நல்லா கொஞ்சம் அகலமா கொடுத்துடலாம். இங்க இப்படி போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப வி ஷேப்ல வந்துடும். அந்த பிளவுஸ்ல அப்படிதான் இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நல்லா ரவுண்டா ஃப்ரண்ட் நெக் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால நல்லா டீப்பா போட்டுக்கிறேன், அந்த வளையத்துக்குள்ளேயே டீப்பா போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டினுடைய உயரம் மேல இதுல என்ன எடுத்தோம், மேல தையலுக்கும் சேர்த்து தான் நம்ம அந்த சென்டர் பாகத்தை மடிச்சு வச்சு எடுத்தோம். டோட்டலா 10.5 இன்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டினுடைய உயரம் வந்துச்சு. அந்த 10.5 மார்க் பண்ணிக்கலாம். சின்ன அளவு அப்படிங்கும் போது நமக்கு இந்த சென்டர் டாட் மார்க் பண்றதுக்கு 2 இன்ச்சு கேப் கொடுத்தா போதும். இதே நம்ம 36 இன்ச்சு இப்படிலாம் போகும்போது நம்ம 2.5 இன்ச்சு வரைக்கும் இந்த சென்டர் கேப் கொடுப்போம். இவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு வந்து கொடுத்தா போதும். இல்லாட்டி இவங்களுடைய பாடி சைஸு
30 நம்ம அந்த மிடில் ஜஸ்ட் இதெல்லாம் எடுக்கல. உங்களுக்கு நம்ம பாடியில அதாவது ப்ளவுஸ் எடுத்ததுனால நம்ம அந்த அளவுல எடுக்கல. நீங்க ரஃபா 2 இன்ச் வந்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவா இருக்கும். அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாட் வந்து கிளாத் வந்து ரொம்ப அதிகமாலாம் அவங்களுக்கு பிடிக்கல. 2 இன்ச்சு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 இன்ச்சு அளவே நான் எடுத்துக்கிறேன். அதுல இந்த சைடு ஒன்று சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் இதுல இருந்து ஒரு 2.5 இன்ச்சு ஹைட் வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கும். கரெக்டா டாட்டினுடைய மார்க். ஃப்ரண்ட்னுடைய மொத்த உயரமே நமக்கு அவங்களுக்கு 12 இன்ச்சு வந்துச்சு. அதாவது பேக் சைடுடைய உயரம் வந்து 12 இன்ச்சு வந்துச்சு. கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து அதாவது அடிச்சு திருப்பி சேர்த்து 12.5 பார்த்தோம். ஆனால் நம்ம அதை கழிச்சுட்டு பார்க்கும்போது 12 இன்ச்சு. அதுல ஃப்ரண்ட்னுடைய உயரம் 10.5 இன்ச்சு. ஃப்ரண்ட் சைடு ஒரு இன்ச்சு மட்டும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரிக்கு சைட்லயும் 1 இன்ச்சு கேப் கொடுத்துக்கலாம். நார்மலா போடுறவங்க தான் இவங்களுக்கு எப்படி தைச்சாலும் அவங்களுக்கு கரெக்டா அந்த கப் ஷேப் வந்து கரெக்டா தான் இருக்கும். இதுல இருந்து 1 இன்ச்சு தள்ளி சென்டர் டாட்டு. இதுக்கும் 1 இன்ச்சு கேப் இருக்கணும். அதே மாதிரிக்கு இதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரிக்கு ஆம்கோல் சைடு வர்ற டாட். இப்போ இந்த சைடு நம்ம உறிஞ்சி கொடுத்துக்கோங்க. அதையும் இந்த காவோட அப்படியே இணைச்சிட்டுலாம் இங்க வரைக்கும் ஸ்ட்ரைட்டா ஒரு மணி. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆழமா போயிட்டு இங்க போகும்போது கரெக்டா அந்த டாட்ல போற மாதிரி. அவ்வளவுதான் ஃப்ரண்ட் சைடு. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது சென்டர் கேப் பிளவுஸ் இல்ல, நார்மலா 1/4 பிளவுஸ் தான். அதனால நான் குறைக்கவும் இல்லை கூட்டவும் இல்லை, ரெடியான அளவை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம பட்டிக்கு வந்து நம்ம 1.5 இன்ச்சு ஜாயின் பண்ணும்போது அந்த கிளாத் எக்ஸஸா வரும்போது அது அந்த இடத்துல வந்து ஈக்குவல் ஆயிக்கிறோம். அதனால நான் எக்ஸ்ட்ரா தூக்கல. நம்ம இதே நேர் கட்டிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சியாவது நம்ம கொடுக்கணும், இல்லை 1/2 இன்ச்சியாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கிராஸ் கட்டிங்கும் போது இதுவே உங்களுக்கு ஃபுல் நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும். அடிக்கும்போது இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அப்புறம் ஃப்ரண்ட் சைடு லூஸ் விழுக ஆரம்பிச்சிடும். அதனால நான் ரெடியான அளவு பேக் சைடு என்ன அளவோ அதே அளவை அப்படியே வச்சுக்கிட்டேன். கிராஸ் கட்டிங் பண்ணும்போது இது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. நேர் கட்டிங்ல மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் சைடு வந்து ஹூக் பட்டிக்காண்டி தனியா ஆட் பண்ணணும். கிராஸ் கட்டிங்ல வந்து அந்த அளவுலாம் தேவையில்லை. அதாவது ரொம்ப பாடியா இருக்கு, அதாவது பாடி சுற்றளவை விட மிடில் ஜஸ்ட் வந்து ரொம்ப அகலமா இருக்கு அப்படின்னாதான் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதுவே நீங்க பார்த்துப்பீங்க, அளவு பிளவுஸ் நம்ம அளவுதான் காட்டினேன். ரொம்ப நார்மலான சின்ன அளவு பிளவுஸ் அப்படிங்கும்போது அதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இப்ப இது ரெடியான அளவுனா இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், டாட்டுக்காண்டி இடத்த கொஞ்சம் விட்டுட்டு இது ரெடி அளவு இதெல்லாம் 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்குள்ள நம்ம தள்ளி கட் பண்றதுக்காண்ட இந்த சைடு வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டாட்டுக்காண்டி கொஞ்சம் இடத்த விட்டுட்டு இந்த சைடு பாயிண்ட்டை மார்க் பண்ணலாம். இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் போட்டு செக் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற கேப்பை அளந்து நம்ம பட்டியை எடுத்துடலாம். பேக்கு ஃப்ரண்ட்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற கேப் அளந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பட்டியினோட அளவு வந்துடும். இந்த கட்டிங்லாம் இந்த இதெல்லாம் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அளவு வந்து நமக்கு மாறாம இருக்கும். இதுல இருக்கிற கேப் வந்து நமக்கு 2.25 இன்ச்சு இருக்கு. 2.25
அதை அப்படியே ரெடி அளவு எடுத்துட்டு இதுல 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கு இந்த சைடு 2 இன்ச்சு இருக்கு, அதுல பிளஸ் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்றது மேல 1/2 இன்ச்சு தையலுக்கும் கீழே 1/2 இன்ச்சு வந்து அடிச்சு திருப்புறதுக்காண்டியும் தான். இந்த பட்டியினுடைய நீளம் இது வரைக்கும் கிராஸ்ல நீங்க பார்க்கும்போது கரெக்டா 2.25 இன்ச்சு கிட்ட இருக்கு. அந்த 2.25 இன்ச்சை விட்டுட்டு கரெக்டா இந்த 2.25 இன்ச்சுல இருந்து மிச்ச ஹைட்டை அளக்கணும். நமக்கு 8.25 இன்ச்சு இருக்கு. இந்த இது நம்ம இந்த இடத்துல என்ன கேப் விட்டுருக்கோமோ அதே அளவு கேப் கூட இருந்தா போதும். நம்ம 1 இன்ச்சு டாட் தான் கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த கிளாத்தை காட்டி ஒரு இன்ச்சு இருந்தாலே போதுமானதா இருக்கும். ஆனா நீங்க பிகினர்ஸ்லாம் இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸஸா விடுறதுனால தப்பு இல்லை, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. அப்ப எப்பயும் போல நம்ம எப்பயுமே நார்மலா 1.5 இன்ச்சு விடுவோம், அதே 1.5 இன்ச்சு தான் நான் விட்டுருக்கேன். இந்த பட்டி கொஞ்சம் நீளமா வரும், நம்ம தச்சு முடிக்கும் போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கம்மியா வந்தாதான் மிஸ்டேக் ஆகும், எக்ஸ்டர்னா வரும்போது அதை நம்ம தட்டி விட்டுறலாம், அவ்வளவுதான். இப்ப நமக்கு 8.25 இன்ச்சு வந்து இந்த பட்டியினுடைய நீளம் வருது. 2.25 இருந்து டோட்டல் அளக்கும் போது 8.5 வருது, 8.5 வச்சுக்கலாம். பட்டியினுடைய மொத்த நீளம் வந்து 8.5 இன்ச்சு. இந்த சைடு நமக்கு நேர் பீஸ்லயே உங்களுக்கு பட்டி வந்து கிளாத் இருக்கு, இதே அளவுல எடுத்துக்கலாம். இப்போ டோட்டலா ஃப்ரண்ட் சைடு நமக்கு 3.25 இன்ச் வேணும், சைட்ல வந்து 3 இன்ச் வேணும். அந்த அளவுக்கு கிளாத் முதல்ல நிறைய இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு கீழே நம்ம என்ன செய்யணும், அடிச்சு திருப்புறதுக்காண்டி மார்க் பண்ணணும். இந்த அளவு வரைக்கும் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா இந்த அளவுல நம்ம 1 இன்ச்சு உள்ள போற மாதிரிக்கு நம்ம கிளாத் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தே இருக்கு, அதனால தேவையில்லை நமக்கு. அதனால இந்த 1 இன்ச்சு அளவுக்கு கொடுத்துட்டு நீங்க இது குழப்பமா இருந்துச்சுன்னா நீங்க 1/2 இன்ச்சு கூட தையலுக்கு ஸ்ட்ரைட்டா விட்டுட்டு கூட அப்படி நீங்க மார்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதுக்கு மேலதான் அடிச்சு திருப்ப போறோம். ஏன்னா இதுல நம்ம என்ன செய்யிருக்கோம், 1 இன்ச்சு ஆட் பண்ணிருக்கோம். இது வந்து அந்த கீழே பாருங்க முன்ன பின்ன இருக்கு இந்த பட்டியலுடைய இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோட் போடுறது வந்து இந்த இடத்துக்கு மேல இருந்து நம்ம அடிச்சு திருப்ப போறோம். அதனால நீங்க ஸ்ட்ரெயிட்டா கோடு போடுறதுக்காண்டி நம்ம போடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். நீங்க இதுல 1/2 இன்ச்சு ஆட் பண்ணீங்கன்னா இந்த கோட்லயே அடிச்சு திருப்பலாம். இதே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 1 இன்ச்சு ஆட் பண்ணிருக்கோம். பட்டிக்கு வந்து 2.25 இன்ச்சு கேப் இருக்கு, இதுல 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணீங்கன்னா இந்த கோட்டு மேலேயே அடிச்சு திருப்பும் போது கரெக்டான அளவா வந்துடும். இப்ப நம்ம 1 இன்ச்சு ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு மேலதான் நம்ம அடிச்சு திருப்பணும். இல்லாட்டி நீங்க இந்த கோட்ல அடிச்சு திருப்பிட்டீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு வந்து பட்டி எக்ஸ்டர்னா காட்டும். அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா 1/2 இன்ச்சு எடுக்கோங்க. நம்ம வீடியோல பழைய வீடியோஸ் எல்லாம் 1/2 இன்ச்சு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். இப்ப நிறைய பிகினர்ஸ்ல வரும்போது அவங்களுக்கு நான் அப்படி சொல்றது புரியல, அதனாலதான் மொத்தத்துக்கு 1 இன்ச்சியா சேர்த்துக்கோங்க. கீழே 1/2 இன்ச்சு அடிச்சு திருப்பிக்கோங்க, மேல 1/2 இன்ச்சு வந்து பட்டிக்கு அடிச்சு திருப்பிக்கோங்க. அதை அவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதுக்காண்டி தான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்ப 3.25 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க. சைடு 3 இன்ச்சு. டோட்டலா நமக்கு பட்டியினுடைய நீளம் 8.5 இன்ச்சு தான். அதுல அந்த 8.5க்கு நேரா தான் நம்ம என்ன செய்யணும், சைடு 3க்கு மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு லைட்டா ஒரு கிராஸ் கொடுத்துருங்க. இப்ப கீழே அந்த கிராஸா வர்றது ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். 2 கொடுத்தோம் பாத்தீங்களா, இந்த கரெக்டா இந்த டாட் வரைகிறதுக்கு 2 இன்ச்சு கொடுத்தோம். ஆனா நம்ம கிராஸ்ல அளக்கும் போது 2.5 இன்ச்சு கிட்ட வரும். அதனால 1/2 இன்ச்சு எப்பயுமே ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது 2 இன்ச்சு இருக்கிறது, கிராஸா பார்க்கும்போது நமக்கு 2.5 இன்ச்சியா காட்டும். ஏன்னா இப்படி நம்ம மேல ஏத்தி கட் பண்ணும்போது அங்க ஒரு 1/2 இன்ச்சு ஆட் ஆயிரும். அதனால இங்க இருந்து நீங்க 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த டாட் வந்து வரணும், அதுல இருந்து இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இங்க போகும்போது நல்லா உள்ள குழிவா இப்படி கர்வா கொடுக்கும்போது அந்த ஷேப் கப் ஷேப் வந்து நமக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். எவ்வளவு நல்லா குழியா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பிளவுஸினுடைய ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். கப் ஷேப் வந்து அந்த இடத்துல நமக்கு எடுத்து காட்டும். அதுக்கானதான் அந்த இடத்துல நல்லா குழிவா கொடுக்க சொல்றது.
நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம இது வந்து ஒரு கரெக்டான அளவு வர்றதுக்காண்டி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன செய்யணும், இந்த இதுக்கு மேல 1/2 இன்ச்சில் அடிச்சு திருப்பும் போதுதான் அந்த 1 இன்ச்சில் 1/2 இன்ச்சி வந்து இங்க குறையும். மிச்சம் 1/2 இன்ச்சி வந்து நம்ம இந்த இடத்துல தையல் போடுவோம் பார்த்தீங்களா, கரெக்டா இந்த ஃப்ரண்ட்டையும் இந்த பட்டியை வச்சு தையல் போடும்போது 1/2 இன்ச்சி இங்க போயிடும். இங்க இது அரை இன்ச்சி அடிச்சு திருப்பும் போது நம்ம இங்கிட்ட அரைஞ்சி இங்கிட்ட அரைஞ்சி போயிடும். மிச்சம் இருக்கிற கேப் வந்து அந்த ஃப்ரண்ட்டினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்று போல வந்துடும். 1 இன்ச்சி ஆட் பண்றதுடைய கணக்கு இதுதான். இல்லை நீங்க ஒரு இன்ச்சி ஆட் இந்த கோடை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை லெஸ் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க மொத்தத்திலேயே முதலையே 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு புரிதலுக்காண்டியே நாங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல தான் நம்ம இந்த பட்டியை வந்து அடிச்சு திருப்பணும். இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன், நெக்ஸ்ட் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ரெகுலரா நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸினுடைய நுணுக்கங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி சொல்லி தரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களுக்காண்டியே தான் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல அளவு ப்ளவுஸ் பேப்பர் கட்டிங் போட்டோம், அப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்றது போட்டோம், அப்புறம் அளவு ப்ளவுஸ்ல வச்சு நேர் கட்டிங் போடுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ, பாடியில மெஷர்மெண்ட் எப்படி டீட்டெயிலா எடுக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு வீடியோ அப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்பதான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூஸா புரிய ஆரம்பிக்கும். இப்போ லைனிங் கிளாத்ல எப்படி போட்டு கட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கிளாத்துக்கு மட்டும் நான் லைனிங் கிளாத்ல போட்டு கட் பண்றதை காட்டுறேன். அந்தந்த இதை அதில் எடுத்து வச்சிருக்கும் போது உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்டா அந்த ஒரு பிளவுஸ் எடுத்து தைக்கும் போது அந்த பிளவுஸ் எடுத்து நீங்க டக்குன்னு தச்சு முடிச்சிடலாம். இதை நீங்க அப்படியே மொத்தமா எடுத்து வச்சிட்டீங்கன்னா அப்புறம் அப்போ இருக்க போட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ இந்த ஒரு கட்டிங் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய இதுகளை அப்படியே எடுத்து மொத்தமா வச்சிடும் போது அளவுகள் அதாவது அந்தந்த இது வந்து நமக்கு மாறாம இருக்கும். வச்சுட்டு இதை எப்படி சுருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கலருக்கு மட்டும் நம்ம இதை லைனிங் கிளாத்ல எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கரபாகத்துல தான் போட்டிருக்கேன். அது ஸ்லீவ் எப்பயுமே நம்ம எடுக்கும்போது கரபாகத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதே இந்த இதில் வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதில் நமக்கு கரபாகத்தில் தான் நமக்கு பார்டரு இல்லாட்டி ஏதாவது ஒரு டிசைன் கொடுப்பாங்க. இந்த இது சிம்பிளாக தான் இருக்குது. இருந்தாலும் இதே நீங்கள் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் இல்லாமல் இருக்கும். இதே நீங்கள் கீழ் வாக்கில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவில் வந்து ஜாயின் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை வந்து குறுக்கு வாக்கில் போட்டு தான் ஸ்லீவ் வந்து ஜாயின் வராத அளவுக்கு கட் பண்ணுறேன். இது சின்ன அளவுங்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நமக்கு ஜாயின் வராது. இதே பெரிய அளவுகள்லாம் தைக்கும் போது கண்டிப்பாக இந்த கிளாத் வந்து பத்தாது. அதாவது நம்ம லைனிங் கிளாத்து கரெக்டாக 1 மீட்டர் கிட்ட வேணும். இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதும் நமக்கு 1 மீட்டருக்கு மேலே வேணும். இது வந்து சேரீயில் கட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோதான் கட் பண்ண முடியும், 80 பாயிண்ட். அது வந்து நீளம் நல்லா நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால இதை நம்ம குறுக்கு வாக்கில் முதல்ல ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்டு அதை ரெண்டா இப்படி நேர் வாக்கில் மடித்து போட்டுட்டு இதில் பேக்கும் ஃப்ரண்ட்டும் போட்டு எடுக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். திரும்ப இது சின்ன அளவுங்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், நமக்கு எக்ஸஸாக கிளாத் இருக்கும். பெரிய அளவுகள் போகும்போது தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் போடாமல் ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியாது. பெரிய அளவுகள்லாம் போகும்போது எப்போனாலும் ஜாயின் பண்ணி தான் தைக்க வேண்டியது இருக்கும். ஈஸி தான், அது எப்படின்னு கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது அப்படியே எடுத்து செட்டாக நீங்கள் வச்சிடும்போது அளவுகள் மாறாது, நமக்கு எடுத்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கீழே பேக் எடுத்துட்டு அப்படியேவும் அதே இதுலேயே கிராஸு, இது கிராஸ் கட்டிங்கிறதுனால அப்படியே கிராஸ் பீஸை போடுறோம். அந்த ஆம்கோல் சைடு வர்ற மணிக்கு இந்த அக்கி எப்படி பேக்கு ஆம்கோல் வந்த இடத்துலையே நம்ம இதை உள்ள கிராஸாக விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கட் பண்ணும்போது எப்பயுமே ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி கட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம தச்சு முடிச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி தைச்சிங்கன்னா எப்படினாலும் நமக்கு ஒரு இடத்துல ஷார்ட்டேஜ் வரும். அதனால் இந்த டிப்ஸையே ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு ஈஸியாக வேலை டக்கு டக்குன்னு முடியும். நம்ம கரெக்டாக கட் பண்ணுறோன்னு கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம முடிச்சுட்டு இருக்கணும். ஒரு சிலருக்கு துணி பத்தலை, அவ்வளோதான் துணி, இதுக்கு மேலே வேறு துணி இல்லை
அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக எக்ஸஸாக கிளாத்து கொஞ்சம் அரைஞ்சிக்கு 1/4 இன்ச்சியை விட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரேராக தான் அப்படி இருக்கும். பெரும்பாலும் நம்ம லைனிங் கட் பண்ணும்போது இப்படி எக்ஸஸாக விட்டு கட் பண்ணும்போது நமக்கு வேலை ஈஸியாக முடியும். இந்த ஸ்ட்ரெயிட்லேயேவும் மிச்சம் இருக்க கிளாத்தில் இந்த பட்டி பீஸு இதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவே லைனிங் கிளாத் இருக்குது. அதனால் இதில் சிம்பிளாக இந்த அளவுக்கு மட்டும் நம்ம பட்டி எடுத்துக்கிட்டா போதும். இது வந்து ஏன்னா நெஞ்சு பட்டி ரூப் பட்டி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த கிளாத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் நம்ம கையில் இருக்கும்போது அதை வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இல்லை வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கும் இதே மாதிரியே அளவுகள் வந்து கட் பண்ணி நான் காட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அளவுகளை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சொன்ன அளவுகளுக்கு ஒரு வீடியோ எடுத்து அது எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். பழைய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரிதல் உண்டாகும். இப்போ நம்ம டெய்லரிங் கோர்ஸு அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் தான் இப்போ நான் எல்லா வீடியோவும் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அதாவது நிறைய வீடியோஸ் வந்து எப்படி பார்க்குறதுன்னு ஒரு சில பிகினர்ஸுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது அதனாலேயேவும் ஒரே பிளேலிஸ்ட்டாகவே வச்சுட்டேன். கரெக்டாக நீங்கள் உள்ள அந்த ஒத்த பிளேலிஸ்ட் அந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இது சம்மந்தமான வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு அப்படியே வரிசையாக கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணலாம். இந்த வீடியோஸில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. என்ன கேள்வினாலும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை உங்களுடைய அளவுகளுக்கு கட்டிங் போடணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக கட்டிங் போடுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.